நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தைய எப்படி பிளான் பண்ணி எப்படி ஏமாத்தணும், எந்த விதத்துல ஏமாத்தணும். இப்போதைக்கு நமக்கு 2 குழந்தை, அதாவது 2 ஜாக்பாட். ஒரு பக்கம் இந்த சின்ன குழந்தை, மறுபக்கம் இந்த பெரிய குழந்தை. 2 குழந்தை இருக்கு நம்ம கிட்ட. இன்னும் 2 குழந்தை வந்தா அழகா நமக்கு கிடைச்சிருக்கிற பார்ட்டிக்கு நம்ம அனுப்பிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சதி வேலையில செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஐசுவை கடத்தினது இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அட ஆமாங்க, அட ஆமா, உங்களை கடத்தது இவங்களே தான். அடா படுபாவை பசங்களா, நீங்களா நல்லா இருப்பீங்களா? அடுத்தவங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி தனக்குன்னு ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்குள்ள அவன் வாழ்க்கை இருக்கே, அது என்ன சின்ன பின்னமா தெரியுமா? அப்படி பெத்தெடுத்து பொக்கிசமா வளர்த்து தன்னோட பரம்பரையை அப்படியே இன்னும் கொண்டு போலான்ற சமயத்துல கரெக்டா சின்ன குழந்தை இந்த குழந்தை ஆகும்போது நோகாம அந்த குழந்தைய அப்படியே கடத்தி எட்டுன்னு போயிட்டு எவனுக்கான ஒருத்தனுக்கு வித்தரலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களே, உங்களை மாதிரி ஆளுங்களால என்ன பண்ணலாம்? அப்படி உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா நினைச்சிருந்தா நீங்க இந்நேரத்துக்கு இந்த இடத்துல இருந்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். அதே சமயத்துல அந்த ஐசுவையும் கடத்திடுறாங்க. இப்ப 2 பேரும் ஒரே தலை கட்டி போட, ஏய் வெண்பா, நீ வேணுமின்னே நீங்க வந்துட்டேன்னு என்னையும் மாட்டி விட்டேன்னு தெரியும்டி, உன்னாதான் இப்ப என் வாழ்க்கை பாரு இப்ப சிக்கல்லையோ நக்கல்லையோ சுத்தின்னு இருக்கு, என்ன சரியா போயிரை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இது நம்ம வாழ்க்கையில வந்த சோதனை வேதனை அந்த மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி கதறி கதறி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. மறுபக்கம் நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கே அப்படின்ற மாதிரி, அடி பாவி நீ மட்டுமா கருத்தப்பட்டு இருக்க, என்னையும் தான் கழுத்தி கட்டி போட்டு இருக்காங்க, கண்ணுக்குள்ள என்ன வச்சுன்னு இருக்க, கொஞ்சம் நல்லா பார்த்தையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா கேட்டதான் ஐஸ் இருந்துன்னு, அட ஆமா, எதுக்கு கடத்தி இருக்காங்க, நம்ம 2 பேரையும் அழகா ஏற்றுமதி செய்ய போறாங்களா, நம்மள விற்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், என்ன வெண்பா சொல்றாங்க, அப்ப எங்க அம்மா கிட்டக்கு நான் போக மாட்டேனா, எங்க அப்பா கிட்டக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு கதறி கதறி எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. வெண்பா ஒரு பக்கம், அடி சும்மாதான் இரண்டி, நானே ஒரு பக்கம் பீதியில உட்காந்து இருக்கேன், இவ வேற ஒரு பக்கம் நச 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 கொச கொச கொசன்னு, என்னதாண்டி உனக்கு பிரச்சனை, என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் கேட்க உடனே பாக்கணுமே அப்படியே ஒரு இருந்தேன். அப்படியே ஐஸ் மாசா கிளாஸா ஒரு பக்கம், நான் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு தெரியல, இருந்தாலும் என் வாழ்க்கையில ரொம்ப ஒரு பக்கம் டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன்ல தான் போயின்னு இருக்கு. சரி பரவாயில்ல பாத்துக்கலாம், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சைலண்டா இருக்காங்க. ஓஹோ நானா அச்சுடுறா டே அச்சுடுறா அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஒர்க் அவுட் ஆக போகுது, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நியாயமா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. ஆனா 2ஆவது பக்கமும் ஒரு பக்கம் சேர்த்து வச்சு குத்துங்க 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 நேரம் நல்ல நேரம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் குத்தி தள்ளுறாங்க. சரி, இந்த விஷயத்தை இதோட விட்டுறலாம். இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி பேசி என்ன நடக்க போகுது, புதுமை புதுமையோ புதுமை இப்படிதான் ஒரு பக்கம் போயின்னு இருக்க. கரெக்டா 3ஆவது குழந்தைய கடத்துற சமயத்துல சாம்பார் ஆப்பு அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் ஆதாரத்தை கரெக்டா அந்த குழந்தையில கடத்துறதுல நம்ம மல்லி கரெக்டா கையும் கிளம்ப பிடிச்சதா, அவளை பிடிச்சுன்னு கையை காலை கட்டி தரன்னு இழுத்துன்னு போயிட்டு போலீஸ் அதிகாரி முன்னாடி நிக்க வைக்கிறான். போலீஸ் அதிகாரி இருந்துன்னு ஒரு பக்கம் இதெல்லாம் உண்மையாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல சார் நான் எதுவும் பண்ணல சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த இடத்துக்கு மீடியா எல்லாம் வந்துடுறாங்க. உடனே தேம்பி 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 நம்ம மல்லி அழ ஆரம்பிச்சாங்க. அழுந்து என் பொண்ணு இவதான் கடத்தினது, என்கிட்ட ஆதாரமே இருக்குங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கடத்தின ஆதாரத்தெல்லாம் காட்ட, அந்த இடத்துல அந்த பொண்ணாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சொன்னதும் என்ன பண்றது ஏது பண்றது சொல்லி தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு உடனே அந்த அம்மாக்காரங்களை என்னமே பேச முடியாம, இந்த மாதிரி அந்த குழந்தை தனியா தவிச்சு நினைச்சு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு போலீஸ் அதிகாரிகளும் உறுதுணையா நிக்கிறாங்க. உடனே ஏய் நடிக்காதரே, நீ பண்ணதுக்கு எல்லா ஆதாரமும் எங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தெல்லாம் காட்டினதும், சரி ஓகே விடு, இதுக்கு மேல நடிச்சு ஒன்னும் நடக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம், நான் பண்ண தப்ப நான் ஒத்துக்கிறேன், ஆனா அந்த குழந்தைங்க யாரும் என்கிட்ட இல்ல, என்ன ஒருத்தர் வந்து கட்டி போட்டு என்னவே ஒரு பக்கம் கொடுமை பண்ணிருக்காங்க. கொடுமைன்னு கோவிலுக்கு போனா கோவிலே தலைவரிசை ஆடுதாமே, அந்த மாதிரிதான் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என் வாழ்க்கை ஒரு பக்கம் சிக்கல் இருக்கு. நான் வந்து 4 குழந்தை கொடுக்க மாட்டேன்னா அடுத்த செகண்ட் என் உயிர் போறதுக்கு ஆபத்து இருக்கு. உன் உயிருக்கோசரம் 2 4 5 குழந்தைங்களோட வாழ்க்கை இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குங்க. உடனே பாக்கணுமே, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் சொல்லி தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க உடனே போலீஸ் அதிகாரி எல்லாம் ஒரு பக்கம் ரவுண்டு கட்டிடுறாங்க. ரவுண்டு கட்டி அப்படியே சும்மா தீபிகா வந்துடுறாங்க. தீபிகா இதுக்கு மேல மல்லினா உன்னோட கட்சி என்னோட பொண்ணு என்கிட்ட வர வரையும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவளை பிடிச்சி சும்மா புளிய ஆரம்பிக்கிறாங்க. இதப்பா இவதான் என்னோட குழந்தை, நீ தானே கடத்தின அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதான், ஆமா நான் தான் கடத்தினேன், இப்ப என்ன நீங்க வெளியே விடலன்னா உங்க 2 பேரோட குழந்தையோட நிலைமை என்ன ஆகுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது, அந்த கடவுளுக்கே தெரியாது. அதனால என்ன இப்ப நீங்க வெளியே அமிச்சா உங்க குழந்தை ஒரு பக்கம் சேஃப்
சேஃப்டியா உங்க வீட்டுக்கு வரும், இல்லைன்னா லாஸ்ட் வரைக்கும் உங்க வீட்டுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஐயோ குத்துதே கொடதே நாம ஒரு பக்கம் உட்காந்துருந்தா நமக்கு என்னடா இப்படி ஒரு சோதனை அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே சரி ஓகே தீபிகா இருந்தானே இவளை விட்டு பிடிக்கலாம், விட்டு பிடிச்சவன் கெட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அதுக்கேற்ற மாதிரி விட்டு கொடுத்தா எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசனைகள் பலவிதம், இனிமே உனக்கு வைக்க போறோம் ஒரு விதம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் திங்க் பண்ண இருக்காங்க. இன்னும் என்ன நல்லா பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலீங்க. ஆனா நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் மாயமாவும் இருக்கு, மர்மமாவும் இருக்கு. மர்ம முடிச்சுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, அது போலதாங்க இங்க நடந்துன்னு இருக்கு. இன்னும் என்னென்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலீங்க. ஆனா இப்படிதாங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நம்ம விஜய் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மல்லி உன்னால சும்மாவே இருக்க முடியாது, என் பொண்ணை நான் எப்படியானா காப்பாத்திறேன், நீ என் பொண்ணை இன்னும் சிக்கல மாட்ட வச்சிடாத. என்ன விஜய் உங்க பொண்ணு எங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு பிரிச்சு பேசுறீங்க. நம்ம பொண்ணு விஜய், நம்ம பொண்ணா? இந்த வார்த்தைக்கு உனக்கு தகுதி இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு எந்த இடத்துக்கு நான் கூட்டினது எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? அந்த கதிரேசன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு என்கிட்ட இருந்து என்னோட வெண்பாவை பிரிச்சுன்னு சொல்லிட்டு கங்கனை காட்டு தெரிஞ்சுன்னு இருக்கேன். இது எல்லாமே உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்து நீ முட்டாள்தனமா செஞ்ச காரணத்தினால என்னோட வாழ்க்கையில இருந்து என்னோட வெண்பா என்னை விட்டு போக போறா. இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? என்னடி பதில் சொல்ல போற? சொல்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்க, விஜய் விஜய் அப்படி பேசாதீங்க விஜய், எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது விஜய், வேணா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. உனக்கு மனசு கஷ்டமா வந்த போது குஷ்டமா வந்து அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு என்னோட பொண்ணு வெண்பா வேணும் வேணும் வேணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.